ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஃபார்ம்ஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது திருமங்கலம் ஆட்டு சந்தையோட விலை நிலவரம். இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையிலே 4 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. மதுரை மாவட்டத்திலேயே அதிகமாக வர்த்தகம் நடக்குதுன்னா அது இந்த திருமங்கலம் சந்தை தான் என்று சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த சந்தையோட நிலவரம் தெரியும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எப்பவும் போல் இன்றைக்கி சந்தை ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. நிறைய கடாய்கள் இருந்துச்சு. வெள்ளாட்டுக்குட்டி எப்பவும் போல் அதிகமாக வெள்ளாட்டுக்குட்டி பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் விலை ரொம்ப மலிவாக இருந்துச்சு இன்றைக்கி. இன்னும் வரும் காலங்களில் நம்ம சேனலில் வர வீடியோஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம நாட்டு ஆடுகள் பற்றி இந்தியா முழுவதும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். எல்லாரோட பார்வை இந்தியா முழுவதும் பார்வை தமிழ்நாடு ஆடுகள் மீது ஏற்படும். இதனால் என்னாகும், நம்ம அர்த்தங்கள் கூடும். இதனால் என்னாகும், நம்ம விவசாயிகளுக்கு, சம்சாரிகளுக்கு அதிகமான விலையில் ஆடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போவே நம்ம பார்க்குறோம், பாம்பே மற்றும் ஹைதராபாத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நம்ம ஆடுகள் பார்க்குறதுக்காக. நம்ம சந்தைகள் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவங்க வாசப்பட்டாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய ஆலோசனை என்ன? இதை நம்ம மேற்கொண்டு செய்யலாமா இல்லாட்ட தவிர்த்து கொள்ளலாமா என்று நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. மேலும் நம்ம வீடியோ எதை சார்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஆடு 2 பல்லு போட்டது. ஒரு 17,000 ரூபா கேட்டார். கடா நல்ல ஹைட்டு, நல்ல நெட்டு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கடா இது பழனி குறும்பை. இது ரொம்ப கட்டையாக இருக்கும். இது பழனி சைடில் அதிகமாக கிடைக்கும். இது கர்நாடகா குறும்பை இல்லை, இது தமிழ்நாட்டில் இருக்கிற குறும்பை. இது இதோட விலை 14,000 ரூபா கேட்டார். இந்த கடா மண்டை கருப்பு. இது பல்லு போடலை, நல்லா இருந்துச்சு, நல்லா தரமாக இருந்துச்சு. இது விலை நம்ம கேட்கல. அடுத்தபடியாக இந்த வெள்ளை மர கண்கருப்பில் இருந்துச்சு. இது பல்லு 2 போட்டு இருந்துச்சு. கடா நல்லா நல்லா உருட்டாக இருந்துச்சு. பத்தாத ஆயுதம், சில்லு ஆயுதமாக இருந்துச்சு. ஆனால் வளர்த்தா நல்லா கறிக்கு வரும். பக்ரீத் வரைக்கும் வளர்த்தா நல்லா ஒரு 6 பல்லில் நல்ல ஒரு உருவமாக இருக்கும். இது கறிக்கு தான் யூஸ் ஆகும், காம்படிஷனுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. இந்த கடா பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருந்துச்சு. 4 பல்லு போட்டுருந்துச்சு. மண்டை செவலை. 22,000 ரூபா கேட்டாங்க. அவர் கேட்ட விலை, எந்த விலமும் ஒரு ஃபிக்ஸட் இல்லை. இது நம்ம பார்கெயின் பண்ணலாம், குறைச்சி கேட்கலாம். நம்ம பதிவில் வர எல்லா இதுவும் ஆஸ்கிங் ப்ரைஸ் தான் போட்டிருப்போம். ஆஸ்கிங் ப்ரைஸ் தான் அவங்க கேட்ட விலை. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்கல. நல்லா குறைச்சி வேணால் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கலாம். இந்த ஆடு சில இது மட்டும் சோல்ட் அவுட்னு போட்டிருப்போம். சோல்ட் அவுட்னா அது வாங்கின விலை. அடுத்தபடியாக இந்த ஒரு கருமறை. இது நல்ல ஹைட்டாகவும் இருந்துச்சு, நல்லா நெட்டாக இருந்துச்சு. கழுத்து கனமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நல்லா முடி வெட்டி நல்லா வளர்த்தா, நல்ல இறையை கொடுத்தா இது வளர்க்கலாம். இது ஒரு சம்சாரி வச்சுருந்தார், அவர் வீட்டில் வளர்த்தது தான், வியாபாரி இல்லை அவர். ரொம்ப நேரமாக ஒருத்தர் இதை கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் 17,000 ரூபா சொன்னார். விலை கம்மியாக தான் தெரிஞ்சது. ஆனால் இப்போ கேட்டவர் 14,000 ரூபாய்க்கு கேட்டார். அவங்களுக்குள்ளே தர்க்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில் அவர் கொடுக்கல, வாங்கிக்கிட்டார். இந்த வாரம் கடையில் நல்ல லட்சணமாக இருந்தது இந்த சவள மரம் தான். ஆயுதம் ரொம்ப கனமான ஆயுதம். இது 24,000 ரூபா சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இது கடைசியில் ஒருத்தர் வாங்கிட்டார். இதை பற்றி நம்ம வீடியோ கடைசியில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது எவ்வளோக்கு விற்றுச்சு, யாருக்கு விற்றுச்சு என்ற விஷயங்கள் நம்ம பார்ப்போம்.
இந்த சந்தையில் வர்ற கடாவோட விலைகள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா இதை பற்றி விஷயங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு எந்த கடா பிடிச்சிருந்துச்சு, எது ரொம்ப மலிவு, எது ரொம்ப விலை கூட, இதை பற்றி விஷயங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடாவோட வியாபாரம் முடிஞ்சு இது ஒருத்தர் வந்து வாங்கிக்கிட்டார். இப்போது அவர் எவ்வளோக்கு வாங்கினார், என்ன இருக்குது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த செவலை மர வெறும் 4 பல்லு கனமான ஆயுதம். நீங்கள் வீடியோவில் பார்த்தா சரியாக தெரியாது. 20,000 ரூபாய்க்கு விற்றுச்சு. இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இவர் வாங்கினவருடன் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் சொல்லுங்கண்ணே. என் நம்பரா? சின்னத்தில் தாங்க இந்த புதுசில் இருக்குது. உங்கள் பையன் நம்பர் 76 39 98 02 67 76 நம்பர் 39 98 02 67. இந்த 3 கடைகளும் நம்ம வந்து வாடிப்படி சந்தையிலே பார்த்தோம். அங்கே வச்சுருந்தாங்க, ரொம்ப நேரமாக விற்கலை. அது வந்து இப்போது திருமங்கலம் சந்தைக்கு வந்துடுச்சு. இந்த திருமங்கலம் சந்தையில் வந்து விற்று போயிடுச்சு. இது வாங்கினவர் இவர் தான். 3 வந்து நல்லா கறிக்கட்டான கடை. 3 வந்து விற்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 34,000 ரூபாய்க்கு விற்றுச்சு. இதில் இருக்கிற அந்த செவல மர ஆடை பார்த்திங்கன்னா ஒரு கொம்பு உடஞ்சிருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து வாங்கினது வந்து பக்ரீதுக்காக இல்லை. ஏன்னா பக்ரீதுக்கு உடஞ்ச கொம்புகள் எல்லாம் விற்காது. ஆனால் இவங்க வாங்கின எதுக்காக பர்பஸ்னால் இவங்க வந்து கல்யாணத்துக்காக விசேஷத்துக்காக வாங்கினாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடாய்கள் தேவைன்னு சொன்னாங்க. அதில் இந்த 3 உருப்படியை வந்து அவங்க வாங்கிட்டாங்க. இவங்க எங்கேருந்து வந்திருந்தாங்கன்னா ராஜபாளையம்லேருந்து வந்திருந்தேன்னு சொன்னாங்க. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ரொம்ப தூரமாக இருந்து வருவாங்க. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராமநாதபுரம், மேலும் வந்து தென்காசி, திருநெல்வேலி இந்த சைடில் இருந்தெல்லாம் வந்து திருமங்கலம் சந்தைக்கு எல்லோரும் வருவாங்க வாங்கிறதுக்காக. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த 2 ஆடு இருந்துச்சு. ஒன்று வந்து கருப்பு, சுத்த கருப்பு, 2 பல்லு போடாத குட்டியை. இன்னொன்று வந்து கண் கருப்பு. இந்த 2 ஆடும் வந்து நல்ல கறிக்கட்டான கடை. இது வந்து 24,000 ரூபாய்க்கு விற்றுருச்சு. இது வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாங்க 30,000 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வியாபாரி வந்து பார்கெயின் பண்ணி இதை 24,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டார். இங்கே தொட்டு பாருங்க, 40 வருஷமா 700 ரூபாய்க்கு இந்த கடை வாங்குறோம். இது 5 ரூபாய். சரி கேட்டேன். இந்த அண்ணன் தான் கேட்டார், 10,000 கேட்டார், 12,000 கேட்டார். அவருக்கு சண்டையாக ஓட்டு சந்தையில் யாரும் பேசுவாங்க. ஒரு ரூபாய் கிழங்கு உங்களுக்கு கிடாது, ஒரு கிலோ கிழங்கு அறுத்து உங்களுக்கு கிடா தரேன். சரி கிடாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கண் செவலை. நல்ல ஹைட்டான கடை, நல்ல நெட்டு. ஆனால் பத்தாத கொம்பு. பார்த்திங்கன்னா கொம்பு வந்து சுழிச்சு இருந்துச்சு. ஒரு பிடுங்கி தான் இருந்துச்சு. ஆனாலும் கொம்பு சரியாக வரல. அதனால் அது விலை வந்து அவ்வளோ போகலை. அவர் சொன்னது 17,000 ரூபா சொன்னார். விலை கம்மியான விலை தான் நம்ம மதிப்புக்கு. நல்ல கறிக்கட்டான கடை, நல்ல நெட்டு, நல்ல உயரம். இந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியான கடை, ஆனால் ரொம்ப அழகே. 14,000 ரூபா சொன்னார். இது வந்து அவங்க விலை பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோக்கு முடித்தாங்கன்னு தெரில. ஆனால் ரொம்ப அழகான கடை, ஆனால் ரொம்ப சின்னது கட்டை.
இந்த வாரம் நல்ல அழகான குட்டிகள் வந்துருந்துச்சு. எட்டயபுரம் குட்டிகள் நல்ல நெட்டு, நல்ல உயரம். இந்த குட்டிகள் இந்த ஜோடி வந்து 10,500 ரூபா அப்படின்னு சொல்லி விற்று போச்சு. அவர் 11 ரூபா கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் 10,500 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இல்ல வராதுப்பா. 9,600 அந்த குட்டிக்கு 9,600. சரியாத்த விடுப்பா. சும்மா இருக்க குட்டியை மாத்திருக்காங்க. சரி எடுப்பா போட்டோ. குட்டியை மாத்திருக்காங்க இல்லையாப்பா? அது அவங்களுக்கே கொடுத்துட்டாம்ல. ஏய் 10,000 அடுத்து மல்லி காட்டுல போட வாங்கிருக்கேன். இது நட்டனே. இது நட்டனே. அவங்க யார மாட்டாங்க. குட்டிகள் எல்லாம் நல்லா 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். நல்லா பெருசாக இருந்துச்சு. இன்னொரு குட்டி வச்சுருந்தாரு, நல்லா பெருசாக இருந்துச்சு. கொம்பெல்லாம் வெளியே தள்ளி இருந்துச்சு. அது வந்து 7,000 ரூபான்னு சொன்னார் விலை. எல்லா குட்டியும் நல்ல தரமாக இருந்துச்சு. இந்த ரெண்டு குட்டி விட்டு இதோட இது அடுத்து பார்த்தோன்னா இது ஒரு புட்டுக்குட்டிகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எட்டயபுரம் புட்டுக்குட்டிகள் எல்லாமே நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. இது 6,000 ரூபாலேருந்து 7,000 வரைக்கும் விலை சொன்னாங்க. நம்ம எல்லாத்தையும் கொம்பு பிடிச்சி பார்த்தோம். நல்ல கொம்பு தள்ளி இருந்துச்சு. நல்ல நெட்டு. நம்ம கணிப்புக்கு வளர்த்தா வந்து நல்லா ஹைட்டாக வரும், நல்லா நெட்டாக வரும். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இன்னொருத்தர் வச்சுருந்தார். இதில் வந்து எல்லா குட்டிகளும் கலந்து இருந்துச்சு. 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் இருக்கும். ஜோடி 12,000 ரூபான்னு சொன்னாங்க. இதில் எல்லா குட்டிகளும் கலந்து இருந்துச்சு. பிறகு எடுத்தால் 1 2 நல்லா இருக்கும். எப்போவுமே குட்டி வாங்கும்போது கொஞ்சம் 4 மாதம் 5 மாதம் குட்டி வாங்கிறது இந்த டைமில் நல்லது. ஏன்னா மழை காலங்கள் இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வளர்த்து பழக்கம் இருக்குது, பொடிக்குட்டி வாங்கி பால் ஊட்டி எனக்கு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி எடுத்து வளர்க்கலாம். ஆனால் அதிகமான நம்பரில் எடுத்திங்கன்னா இதில் வந்து சங்கடமாயிரும். இந்த வாரம் சந்தையில் வந்து நல்ல எட்டயபுரம் ஒரு பட்டியே வந்து இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியான புருவையை, அது கூட வந்து நல்ல ஒரு கிடாவும் வந்து இருந்துச்சு. இது வந்து விவசாயி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் வாங்குறதுக்காக. 1 2 தவிர்த்து மீதி எல்லா பட்டிகளும் நல்லா இருந்துச்சு. இதோட கிடாவும் பாருங்கள், கிடாவும் நல்லா ஆயுதம் தள்ளி நல்லா இருந்துச்சு. 4 பல்லில் தான் இருந்துச்சு. ஏதோ கஷ்டத்தின் காரணமாக மொத்தமாக வந்து அவர் விற்றுட்டு போகிறாரு. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய பெட்டைகளுக்கு வந்து கொம்பு தள்ளி இருந்துச்சு. இது பொட்டைகளுக்கே இந்த மாதிரி கொம்பு தள்ளி இருந்துச்சுன்னா அதில் இருந்து வர்ற ஈன்ற வந்து குட்டிகள் வந்து எல்லாமே நல்ல ஆயுதத்தோடு பிறக்கும். நல்ல கொம்பு, நல்ல வாகோடு பிறக்கும். யார் குட்டி வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து குட்டி கணக்குக்கு ரசீது வாங்கிட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வாரம் அட்டகாசமான கடானா இந்த கடை தான். இதான் நம்ம ஓட்டு பெற்றிருக்கு. இந்த மாதிரி வீடியோகள் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கணும்னா இது வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.